வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே. நான் காரோ கார் சேனலுக்காக மில்டன் பேசுகிறேன். இப்போ எல்லா கார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லாம்ப் லெவலர் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்லாம்ப் லெவலர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வண்டி பார்த்திங்கன்னா முன்பக்கம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சமயங்களில் இதை நம்ம 0லேருந்து 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது எவ்வளோ 1, 2, 3 வைக்கிறோன்னா, 3வது வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் உங்கள் வண்டிக்கு முன்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நார்மலாக இருக்க வேண்டிய பொசிஷன் பார்த்திங்கன்னா 0ல் தான் இருக்கணும். இதனால் என்ன பலன் அப்படின்னா, இப்போ வண்டியில் 5 பேர் இருக்கீங்க, பின்னாடி லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வண்டி பின்பக்கமாக அமுங்கி முன்னாடி ஏத்தமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வண்டியோட ஹெட்லாம்ப் வெளிச்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணாது. கொஞ்சம் ஹைட்டாக போகிறனால பிரகாசமாக இருக்காது. இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஹெட்லாம்ப் முன்னாடி இறங்கி இறங்கி வரும்போது உங்களுக்கு முன்பகுதியில் ரொம்ப வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். இதுதான் இதுக்கான யூசேஜ். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டருடைய டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ லோவில் வச்சுருக்காங்க. இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த illumination உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக வரும். இது ஏன் இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நைட் டைம் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து வர்ற வெளிச்சம் உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டலாம். ஸோ அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுறதுக்கான ஃபீச்சர் தான் இது. இதை நீங்கள் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் கண்ணை ஊறுத்தாது. ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.